வெளிநாடு வர்றதுக்கு நல்ல ஏஜென்சியாக இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெளிநாடு வர்றதுக்கு நல்ல ஏஜென்சி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா, ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஏஜென்சியுமே நம்ம நம்பி சொல்ல முடியாது. 100க்கு 100% எல்லாரும் உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால் நம்ம OMCL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் இந்த OMCL, ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதை சுருக்கமாக தான் OMCL அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்புகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, OMCLங்கிற வெப்சைட் மூலியமாக நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை அவங்க தெரிவிச்சுக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இது எப்படி அவங்க ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாட்டில் ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம், உங்களுக்கு சாப்பாடு எப்படி, ரூம் எப்படி, உங்களுக்கு எத்தனை ஹவர் டியூட்டி, ஓவர் டைம் இருக்கா இல்லையா, நீங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அத்தனை டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இது முழுக்க ஃப்ரீயாக இல்லை அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாப் கேட்டகரியை பொறுத்து இருக்கும். ரொம்ப ஹையான அமௌண்ட்லாம் கிடையாது. இது முழுக்க ட்ரஸ்டட், நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய முழுக்க ட்ரஸ்டட் ஏஜென்சி. அதனால் நம்ம தாராளமாக நம்பி போகலாம். இவங்ககிட்ட ஒரு சில டிராபேக் இருக்குது, நம்ம அதையும் வந்து தெளிவாக சொல்லிடுவோம். அதாவது நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் பக்கம் வரும். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, எந்த நாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆஃபர் வருதோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரங்களில் கால் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 மாதம் ஆனாலும் சரி, 4 மாதம் ஆனாலும் சரி, ஒரு சில கால் வராது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். முடிஞ்சது வரை அவங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்கள் டேரெக்டாக அவங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு, ஒரு சில நேரங்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினாலும் 1 வருடம் ஆனாலும் நமக்கு எந்த ஒரு காலும் வராது. ஏன் அப்படின்னா நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஜாப் வந்து தேடி வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம 750 ரூபா பணம் போச்சு வீடியோ பார்த்தோன்னா நான் போய் பே பண்ணேன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய், சவுதிக்கெலாம் வந்து ஏகப்பட்ட வேகன்சி வந்திருக்கு. நான் அதை கூட டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக சென்னையில் தான் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக நம்பி போகலாம். நன்றி.